ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லக்ஷ்மி பிரியா டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் சீஃப் கெஸ்ட்டாக கலந்துக்கிட்ட பிக்ஸ் அந்த அவங்களோட என்ட்ரி வீடியோ, அவங்க ஸ்டேஜில் டான்ஸ் ஆன வீடியோலாம் வந்து ஃபேன் பேஜஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ ஜஸ்ட் நவ் நம்ம லக்ஷ்மி பிரியாவும் ஓணம் ஸ்பெஷல் ஃபோட்டோ ஷூட் வீடியோ ஒன்று ஷேர் பண்ணிக்காங்க. செம்ம அழகாக இருக்காங்க ஓணம் புடவையில். ஏற்கனவே நம்ம லக்ஷ்மி பிரியாவுக்கு கேரளா ஃபேன்ஸ், மலையாளம் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னே சொல்லலாம். அவங்க கொஞ்ச நாள் அந்த மலையாளம் சீரியலில் நடிச்சு, ஸோ அவங்க செம்ம அழகாக இருக்காங்க. அண்டு லேட்டஸ்ட்டாக நம்ம லக்ஷ்மி பிரியா ஆக்ட்ரஸ் வினுஷா தேவி நம்ம பாரதி கண்ணம்மாவுக்கு வந்து விஷஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வினுஷா தேவி வந்து லாரியல் பாரிஸ் அந்த ஹேர் கலரிங்க்கு வந்து ஆடில் வந்து ஒன் ஆஃப் த மாடலாக இருக்காங்க. இவங்கள மெயின் பிக்சராக வச்சுமே வந்து மெயின் மாடலாக வச்சுமே வந்து கவர் பிக்சர்ஸ் அந்த கவர் ஃபோட்டோஸ்லாம் வந்து வினுஷா தேவியை வச்சே வந்து லாரியல் பாரிஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்பவே பெருமையான விஷயம். ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டுக்கு மாடலாக இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து லக்ஷ்மி பிரியா அவங்களுக்கு விஷ் பண்ணியிருக்காங்க வினுஷா தேவிக்கு. ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ டி, யூ மேட் இட் இன்டர்நேஷ்னல் பிராண்ட் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் வினுஷா தேவியை வந்து விஷ் பண்ணிக்கலாம். உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், பிக் பாஸில் அவங்கள வந்து எவ்வளோ இது பண்ணாங்க நிக்சன். அப்படி சொன்ன நிக்சன்லாம் இப்போ எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறாருன்னு தெரில. ஆனால் வினுஷா தேவியோட வளர்ச்சியை நம்ம கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கோம். சீரியல்ஸ் பண்ணுறாங்க, இப்போ வந்து மாடலிங்காக இருக்காங்க. ஸோ செம்ம கங்க்ராட்ஸ் வினுஷா தேவி. யார் நம்மளை பற்றி நெகட்டிவிட்டி க்ரியேட் பண்ணாலும், நம்மளை பற்றி என்ன சொன்னாலும் அதெல்லாம் கண்டுக்காமல் நம்மளோட வளர்ச்சியை பார்த்து போயிட்டே இருக்கணும், வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். இதுக்கு நம்ம கண் முன்னாடி பார்க்குற எக்ஸாம்பிள்னே சொல்லலாம் ஆக்ட்ரஸ் வினுஷா தேவி. வினுஷா தேவிக்கும் லக்ஷ்மி பிரியாவுக்கும் இருக்கிற பாண்டிங் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு தடவை கூட ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ் முன்னாடி விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸுக்கான ப்ரீலூட் ஷோவில் கூட நம்ம லக்ஷ்மி பிரியாவை பற்றி வினுஷா வந்து நல்லாவே பாராட்டியிருப்பாங்க. என்னையை கேட்டால் யார் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு கொடுக்கணும்னு கேட்டால் நான் லக்ஷ்மி பிரியாவுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்ட்டு வினுஷா சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போவே வந்து ஹார்ட்டெல்லாம் கொடுப்பாங்க அந்த வீடியோலையுமே நம்ம லக்ஷ்மி பிரியா. ஸோ நம்ம லக்ஷ்மி பிரியா எல்லா கோ ஆர்டிஸ்ட் கூடயுமே, விஜய் டிவியில் ஒர்க் பண்ணுற எல்லா ஆக்ட்ரஸ் கூடயுமே ரொம்பவே ஃப்ரெண்ட்லியானவங்க. அவங்க போடுற எல்லா போஸ்ட்டுக்குமே லைக் பண்ணுவாங்க, ரிப்ளை பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க. வினுஷான்னு இல்லை, ஆக்ட்ரஸ் ஷாலினிக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய ஆக்ட்ரஸ்க்கு லைக் பண்ணுவாங்க, ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ ரொம்பவே ஃப்ரெண்ட்லியானவங்க நம்ம லக்ஷ்மி பிரியா. எல்லாத்துக்கூடையுமே சச் அ ஃப்ரெண்ட்லி பாண்டிங் அவங்களுக்கு இருக்குது.